Hello friends, வணக்கம் and welcome back to Nikki's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா காலையில நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்ணேன் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நேத்து நைட்டே வந்து பாத்தீங்கன்னா சோயா பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 கப் அளவுக்கு நான் ஊற வச்சிட்டேன். இப்போ இது நல்லா ஊறி வந்திருக்கு. இத முதல்ல வந்து ஒரு பிரஷர் குக்கர்ல சேர்த்து நல்லா வேக வச்சுக்க போறோம். நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு சப்பாத்தியும் சோயா பீன்ஸ் கறியும் தான் வந்து பண்ண போறேன். முதல்ல பாத்தீங்கன்னா பிரஷர் குக்கர்ல சோயா பீன்ஸ், தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டு இது நல்லா சாஃப்ட்டா வேக வைக்கணும். பட் அதே நேரத்துல ரொம்ப குழஞ்சும் போயிடக்கூடாது, பாத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சோயா பீன்ஸ் கறிக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தக்காளியை வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். அதனால் வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா முட்டு முட்டாக வெந்திருக்கு, அதே நேரத்தில் குழையாமல் இருக்குது. கிரேவி செய்யலாம். அதுக்கு முதல்ல தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே 1-2 அந்த மாதிரி வாசனைக்காக போட்டு இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயத்தை இதே மாதிரி பொடி பொடியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த 2 தக்காளி இந்த மாதிரி நைஸாக பியூரியாக அரைச்சி உள்ளே ஊற்றிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கறனால கொஞ்சம் நேரம் நல்லா அது ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேங்காய் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றணும். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, கூடவே 4-5 போல் முந்திரி சேர்த்து இதை நல்லா நார்மல் குருமாக்கு அரைக்கிறது மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். தரன்னு இருக்கவே கூடாது. கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக, எந்த அளவுக்கு உங்களால் ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதை வந்து அந்த உள்ளே ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த மசாலாவோட இந்த தேங்காய் விழுது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரையே வந்துட்டு தண்ணியில் அலசி அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா இதை கொதிக்க விடுங்க. கொதிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற சோயாவை வந்து அந்த தண்ணியோடவே உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஊற்றிடுங்க. ஏன்னா ஓவர் தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வராது. அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக நம்மளோட சோயா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் வந்து மல்லித்தலை கடைசியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் முதவே சொன்ன மாதிரி சப்பாத்தியோட வச்சு இதை சாப்பிட்றதுனால கொஞ்சம் கெட்டியாக பண்ணியிருக்கிறேன். இது இட்லி தோசையோடு நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்கன்னா இல்லை கொஞ்சம் தண்ணியாட்ட பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சத்தான இந்த கிரேவியை இதே அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருந்தது. நான் சும்மா சொல்லலை, ரொம்பவுமே நல்லா இருந்தது. பாப்பாவுக்கு அன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். 2 சப்பாத்தியை வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்து ஒரு இனிப்பு ஸ்டஃப் வந்து வச்சுருக்கேன். இனிப்பு ஸ்டஃபிங் மாதிரி ஒன்று வந்து வச்சுருக்கிறேன். இது ரொம்பவுமே ஹெல்தி, நல்லா ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த ஸ்டஃபிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு டூத் பிக் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிவிட்டேன். அது வந்து அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி
ரொம்ப குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட பிரியம் இருந்தால் கூட நீங்கள் இந்த டூத் பிக் வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது மாதிரி கொடுக்க வேண்டாம். இது வந்து கொஞ்சம் ஒரு 10 வயசு 9 வயசு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுமோ அந்த அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம், இது ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த சக்கரை வந்து உருகி வரும் பார்த்தீங்களா சூட்டில், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் மட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நட்ஸ் பொடி வந்து போட்டுக்க போகிறேன். இது எல்லா நட்ஸும் சேர்த்து வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் அப்பப்போ உருண்டை பிடிப்பேன். அப்புறம் வந்து அடையாக சுட்டு கொடுப்பேன், ஸ்வீட் அடை, ஸ்வீட் தோசை, இந்த மாதிரி எது பாதாம் பாலாக வந்து செஞ்சு கொடுப்பேன். இந்த நட்ஸ் பவுடர் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன். ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுட்டேன், பட் இன்னும் எடிட் பண்ணாமல் இருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதில் ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா வாசமாக இருக்கும். ரொம்ப நேரம் வதக்கவும் கூடாது. ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் லைட்டாக அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சா போதும். அந்தளவுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அவங்களுக்கு. கூடவே ஒரே ஒரு வாழைப்பழம் கொடுத்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.